உடலுறுப்பு வேலை வந்து அடுத்த தலைமுறை வர மாட்டேங்குது. பிள்ளைங்க வரல ஒரு கட்டையை எடுத்து போட வர்றதில்ல. அப்ப என்னோட தொழில் முடியுது. அப்ப யாராவது இந்த பெட்ரோல ஒரு 7 வயசு வேலை 10 வருஷம் வேலை தெரிஞ்சு அதுதான் அந்த ஆரம்பம். மலை சார்ந்த இடங்கள்ல தான் நாட்டு மரவழியும் அதை வெட்டவும் மாட்டாங்க. அந்த இலைய மரம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு மரம். ஒருத்தர் ஒரு மம்பட்டிக்கு 7 வயசுல செய்யறாரா அது சாகுற வரைக்கும் அந்த மரம் உயிரோட இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் என்னுடைய தலைமுறையில இருந்து யாரும் வரமாட்டாங்க. புதிய தலைமுறை நல்லா இருக்கும். எவ்வளவுதான் மிஷினரி கண்டுபிடிச்சாங்க இந்த சின்ன பொருள் இல்லாம எந்த வழியும் நடக்காது. வணக்கம் நண்பர்கள், நம்ம புரோட்டா பயிர்கள் யூடியூப் சேனல்ல இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் பயன்படுத்துற மம்பட்டிக்கு கனை தயாரிக்கிற கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். அது மம்பட்டிக்கு கைப்பிடின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல எடுத்து போட்டிருக்கோம். விசுவலா எடுத்து நம்மளே வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தோம். இந்த தடவை வந்து அந்த பட்டறை உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரா மெட்டீரியல் ஃபுல்லா எங்க இருந்து வாங்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, ஒரு ப்ராசஸா நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. சிவகுமார் என் பேரு. மரக்கடசல் பற்றி இது 3 பொருள் மட்டும் தயாரிக்கப்படுகிறது. ஆரஸ்பதி மரம் எடுத்து அதுல வந்து மம்பட்டிக்கான சுத்திரப்படி களக்கொத்து இந்த 3 மட்டும் தயாரிக்கப்படுகிறது. பட்டை என்பது 30 வருஷமா இருக்கு. இந்த தொழில் இப்போதைக்கு நான் 4 வருஷமா அன்னைக்கு வந்து தனியா வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தொழிலுக்கு வரும்போது இந்த இதுக்கு இப்ப இருக்க தொழிலுக்கு எப்படி இருக்கு? இந்த தொழிலுக்கு வந்து யாருமே போட்டிக்கு வரல. மதுல வந்து ஒரு 10 பட்டை இருந்தாலும் அவங்க வேற கிழமை கிடைக்கிறாங்க. இந்த நான் பாக்குற வேலை யாரும் பார்க்கல. யாராவது பார்க்க வந்தாலும் சந்தோஷம். ஏன்னா 2 தலைமுறைக்கு இந்த தொழில் வந்து ஆர்டர் இருக்கு. விவசாயம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். 2 தலைமுறைக்கு ஆள் இருக்கு. ஆனா வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க. வந்து என்னன்னா எவ்வளவுதான் டிராக்டர் நெல்லவே அறுத்தாலும் மம்பட்டி சுற்றிலுப்படி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நமக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. எங்கிட்ட வந்து தொழிலாளர்கள் குறைவுனால நாங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கடையில போய் கொடுக்க முடியல. அதனால வந்து எங்க வேலையை வந்து யாரும் பார்க்க வராதனால இதுல உள்ள ஆர்டர் சரியா இருக்கு. இதை பத்தி தெரியப்படுத்துறேன், எப்படி தயார் பண்றான் கொண்டு போய். என்னுடைய தலைமுறையில இருந்து யாரும் வரமாட்டாங்க. புதிய தலைமுறை நல்லா இருக்கும். போட்டி இல்லாத தொழில். ஆமா, போட்டி இல்லாத தொழில். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மம்பட்டியை வந்து பைப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு தொழில் பாதிப்பு எதுவும் இருக்கா? இல்ல, தொழில் பாதிப்பு சுத்தம் கிடையாது. ஏன்னா பைப்பு மம்பட்டி வந்து எதுக்கு பயன்படும்? தோட்ட வேலைக்கு தான் பயன்படும். சரி, விவசாயத்துக்கு சுத்தம் பயன்படாது. விவசாயத்துக்கு அங்க வந்து பெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. விவசாயம் வந்து தண்ணீர்லயே கிடக்கிறது. அது வழுக்கும் மரம் தான். அவன் விவசாயி கைக்கு தோதா இருக்கும். அது கைக்கு வந்துடும். ஆமா, 1 வாரம் 2 ஐட்டம் போட்டு பார்த்தாங்க. ஒண்ணு பிளாஸ்டிக்ல போட்டு பார்த்தாங்க, இன்னொரு பைப்ல போட்டு பார்த்தாங்க. பிளாஸ்டிக்ல பாத்துருக்கேன், போட்டுருக்காங்க. அதுவும் செல்லுபடியால வழுக்கிடுச்சு. பைப்பு செல்லுபடியால வழுக்கிடுச்சு. விவசாயத்துக்கு வந்து மரத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த அதனால தொடர்ச்சி ஆர்டர் எடுக்குது. அந்த தூசி சம்பந்தப்பட்ட வேலை அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா காலத்துக்கு நம்ம நல்லா இருக்கலாம். எவ்வளவுதான் மிஷினரி கண்டுபிடிச்சாங்க இந்த சின்ன பொருள் இல்லாம எந்த வழியும் நடக்காது. ஆமா, ஒரு எவ்வளவு பெரிய மிஷினா இருந்தாலும் ஒரு சின்ன போல்ட் இருந்தாதான். ஆமா, அந்த மாதிரி. சரி, ஓகே. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டி தரீங்களா? இது வந்து 2.5 கலையில வந்து 3 ஐட்டம் போடுறோம். 2 அடி 3 அடி வரைக்கும் போடு. மொட்டை கலையா போடுறோம். பூனி ஏற்றி கொடுக்குறோம். பூனி மட்டும் நாங்கள் தயார் பண்ணல. அது வெளியே கடைகள்ல வாங்கி ஏற்றி ஓட்டை போட்டு கொடுத்துருவோம். இறுக்கி அவங்க வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட்ல இருக்கு. இதை சுத்தி இப்படி. இது என்னென்ன சைஸ்ல இருக்கு? இதுல வந்து 2 ஐட்டம் தான். பவுண்டு கணக்குல வரும். 1 பவுண்டு 2 பவுண்டு 2.5 பவுண்டு இப்படி கணக்குல. அதுக்கு தகுந்த மாதிரி நீளம் அகலம் கூடும். 2 ஐட்டம் தான் இதுல. அது போக வந்து இந்த பசங்க ஸ்டெம்பு கட்டா நீங்க போட்டு வைங்களா? அது வந்து விருப்பத்துக்கு செய்வோம், தொழிலா செய்யல. யாராவது நண்பர்கள் கேட்டாங்கன்னா அவன் செஞ்சு கொடுப்போம். காசு கூட கேட்க மாட்டான். அதெல்லாம் சும்மா நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா கொடுப்பான். அது ஆரஸ்பதி மரத்துல தான் போகும். ஆமா, கிடைச்ச மரம். அப்படி யாராவது விரும்பி மரத்தை கொண்டு வாப்ப கடைஞ்சி கொடுத்துருவோம். அந்த மாதிரி அந்த அளவு வந்து எனக்கு ஆரஸ்பதி வேணா சவுக்கு அப்படின்னு கேட்டாங்க. வாகை நல்லா இருக்கிறதுல வாகை வேம்பு இந்த மாதிரி. இந்த மரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. நான் தெளிவா தெரியுறேன். இந்த மரத்தை ஒரு சூழ்நிலை இல்லாங்க. அதுக்கப்புறம் வித்து போயிருந்த மரம். சரியா, நல்ல மரம்னா வேம்பு வாகை இந்த மாதிரி வந்து காலத்துக்கு நடக்கும். இந்த புரசங்கட்டன்றாங்களே, அது புரசக்கட்டை தான் உலகத்திலே வந்து சிறப்பான இரும்பு மரம். இந்த மரம் வந்து அழிவே கிடையாது. அந்த மரம் வந்து இப்ப மதிப்பு கூடி போச்சு. இன்னொரு வனத்துறையும் கட்டுப்படுத்தப்பட்டதுனால இப்ப யாருக்கு கிடைக்கிறது இல்ல. அதே மணிக்கு இதை விட கிடைச்சாலும் இதை விட 10 மடங்கு ரேட்டு கூட இருக்கும். கண்டிப்பா கூட இருக்கு. அது ரொம்ப மதிப்புமிக்க மரமா ஆயிடுச்சு. இந்த மரம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு மரம். ஒருத்தர் ஒரு மம்பட்டிக்கு 7 வயசுல செய்யறாரா அது சாகுற வரைக்கும் அந்த மரம் உயிரோட இருக்கும். இது வந்து அதிகபட்சம் 1 வருஷம் தான். சொல்லிடுறேன். அதனால விலை கம்மி. அது கிடைக்க மாட்டேது. கிடைக்காத சூழ்நிலை விலைய ஒரு கலை என்பது வெறும் மரமே 200 ரூபாய் போய் விற்கிது. அது இந்த பழைய மாதிரி எல்லாம் கிடைக்காது. சும்மா ஏன்னா போனதான் கிடைக்குது.
200 ரூபா வரும். அப்புறம் செய்கூலியில இருந்து 300 ரூபா மலைக்கு வந்துடும். அந்த புரசங்கட்டை மம்பட்டிக்கிற மாதிரி உருவாக்குறது 300 ரூபா வந்துடும். இது நாங்க வந்து 60 ரூபாய் கொடுக்குறோம் இந்த மரம். அவ்வளவுதான். 5 மடங்கு கூடாது. சரி, வேற என்னென்ன ரெடி பண்றேன்? அவ்வளவு. இந்த களக்கொத்து, விவசாயத்துக்கு தேவையான களக்கொத்துகள். இது களக்கொத்து. இது பேர் களக்கொத்து. இந்த 3 ஐட்டம் தயார் பண்றேன். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர் பார்ட்டி கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் போட்டு கொடுக்க முடியல. இதுல ஒரு சிக்கல் இல்லைங்க. நாங்க நிறைய பேர்ட்ட வந்து கொடுக்க முடியாம தவிக்கிறோம். நாங்க என்ன பண்ணுவோம், மற்ற பற்றி அடையாளம் காமிச்சிருவோம். அப்படி சொல்லி அந்த மாதிரி காமிச்சு அட்வான்ஸே போடுறேன். நான் இப்ப 10,000 வருதுன்னா 8,000 ரூபாய் அட்வான்ஸ் போடுறேன், ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா எங்க பத்திரில நாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்னன்னா வேலையாளு முழக்க வரணும். இன்னொரு வந்து நாங்க ஒரு வேலை செய்யறோம். ஏன் தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், மரம் வந்து பச்சையா வரும். சரி, ஆர்எஸ்பி மரம் வெட்டினே வந்துடும். அதை வந்து 1 மாசத்துக்கு காய போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மரத்தை கடைஞ்சா வெடிக்காது. மரமும் வலுவா இருக்கும். பச்சை மரத்தை கடைஞ்சோம்னா மரம் வந்து புஷ்கு போயிடும். இன்னொன்று வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆர்டர் போகுது. ஆமா, அப்படிதான். ஊட்டி இந்த பீஸ் வந்து 2.5 கணம் களக்கொத்து. மண்டையில வந்து 1.5 இன்ச்சு இருக்கும். சரியா? அப்படியே வார்ப்பா கடைஞ்சி இந்த கணம் ஊட்டிக்கு போகுது. ஊட்டிக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் போகும். ஆமா, ஊட்டிக்கு வந்து நிமிந்து வேலை வைப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 3 இடத்துல நிமிந்து வேலை வைக்கிறாங்க. ஒண்ணு உப்பளம், தொண்டியில உள்ள உப்பளம். அப்புறம் வந்து ஊட்டியில மலைப்பிரசங்க போய் நின்று வேலை வைப்பாங்க, குடிஞ்சு வேலை வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்ப 100 நாள் திட்டம் வேலை திட்டமா பெண்கள் வந்து கைப்பிடி ரொம்ப தூக்கம் இல்லைன்னு சொல்லி மம்பட்டியும் சிறுசாகி விட்டது, களக்கொத்து சிறுசாகி. அரமம்பட்டி சொல்றாங்களா? அரமம்பட்டி காமம்பட்டி எடுத்து 100 நாள் திட்டம் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா வர வர களமும் மம்பட்டியோட களமும் குறைந்து விட்டது. பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா வெடிப்பா இருக்கு. இது ஃபுல்லா நீங்க கழிச்சிருவீங்களா, என்னென்ன பண்ணுவீங்க? ஆமா, இதை பூரா வந்து கழிச்சிருவோம். இன்னொன்று வந்து மரத்துல தெளிவா மக்கள்கிட்ட விளைக்கலாம். RSP 40 மரங்கள் இருக்கு. சரி, இதுல ஆஸ்பா மரம், வெள்ளை ஜாதி உள்ள வெள்ளை தோல் உள்ளதுதான் சிறப்பா இருக்கும். கருத்த தோல், சில செம்மண், சில வகை மண்ணில் விளையிறது வந்து மரத்துக்கு சத்து கிடையாது. அப்புறம் வந்து இது போக என்னன்னா ஆவாரக்குச்சி மரம் மாதிரி கனம் இழந்து உடனே நொச்சு போற தன்மை உள்ள மரம். இது எங்களுக்கு எதிர்பார்த்த தன்மை வந்துருது. அதை கலந்து வந்துருது. இப்போ லோடு எடுக்கும்போது கலந்து வந்துருது. நாங்களும் வாங்கிடுறோம். சில மரம் தான் வெடிக்காது. இதுல RSP எங்களாலே கண்டுபிடிக்க முடியும். 30 வருஷமா திரும்பி பார்க்கலாம், எங்களாலே இன்னும் மரத்தை கணிக்க முடியல. RSP வந்து ஒட்டு பயிர் மூலியமா மரத்தை மட்டும் வேகமா வளர்க்கணும், கலம்பா வளர்க்கணும். விவசாயம் பண்ற வேலையில வந்து மர சத்து இல்லாம போயிருது. பாரஸ்பதி வந்து மருந்துக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. அது இல்ல, அது வந்து நாட்டு வகை மரம். நாட்டு வகை மரம். அது நாட்டு வகை வந்து எங்க விளையும், மலை பக்கம் தான் விளையும். மலை பக்கம் இந்த நத்தம் பகுதி போன்ற பகுதியில வந்து மலை சார்ந்த இடங்கள்லதான் நாட்டு மரம் விளையும். அதை வெட்டவும் மாட்டாங்க. அந்த இலைதான் மணக்கும். இந்த மரம் பேப்பருக்காக உருவாக்கப்பட்ட மரம். கவர்மெண்டே இது வந்து அங்கீகரிச்சு பேப்பர். நம்ம நாட்டுக்கு பேப்பர் வேணுக்காக முதல்ல கவர்மெண்ட் உருவாக்குச்சு. இப்ப தனியார் வந்து நிறைய செய்யறாங்க. TNPL-க்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, நம்ம நாட்டுல பாடநூல் தயாரிக்கிறதுக்காக அந்த மரம் உருவாக்கப்பட்டிருக்கோம். இதுதான் ரொம்ப பயனுள்ள மரம். அந்த பேப்பர் தயாரிக்கிறது சரியான மரம். அந்த மரம் கணத்தை போய் பேப்பர் மூலம் எடுத்துக்குவாங்க. இதனால 2 இன்ச்சு கம்மியா உள்ள மரத்தை வந்து எங்க வேலையை கொடுத்துருவாங்க. கேள்விப்பட்ட மாதிரி இப்போ ஒரு பேப்பர் ஆலை வந்து 1000 மரம் அழிச்சாங்கன்னா அவங்க வந்து 2000 மரம் நடு வைக்கணும் அப்படின்னு. ஆமா, இந்த மரம் அப்படி நட்டுதான் வளர்க்காங்க. இது ஒரு சின்ன சிரமம் என்னன்னா நீர் சார்ந்த பகுதியில தான் வளர்க்க முடியும். அப்ப நீரை குடிக்கதான் செய்யும். ஆனா தேவைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மரம் ஏன் டெல்டா பகுதியில் அதிகமா இருக்கலாம், அங்க உள்ள மண்ணு சத்து நீர் வளம் அதிகம் உள்ள பகுதி. அதனால அங்க தயாராக நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர்ல போட்டிருக்கு. இப்ப வந்து நீதிமன்ற தடையினால அரசு மட்டும் இதை உற்பத்தி பண்றோம் நிப்பாட்டாங்க. காரணம் வந்து இந்த எல்லாரும் சமூக ஆர்வலர் சொல்றாங்க நீரை வந்து குடிக்கணும், நிலத்தடி நீரை வந்து எடுத்துன்னு சொல்லி தடை பண்ணிருக்காங்க. அது அரசு வந்து கட்டுப்பட்டு நிப்பாட்டு. இருந்தாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துக்கு அந்த மரத்தை நட்டுதான் ஆகும். வேற வழியே இல்லை. பேப்பர் தயாரிக்க அப்படிங்க நம்ம வந்து இன்னொரு நீர் சத்தை உறிஞ்சாலும் திரும்ப அந்த நீர் மரத்துல இருந்து காயப்பட்டு வானத்துக்கு தான் செல்லுது. அதை ஆய்வு பண்ணாலே போதும். நீர் சத்தை உறிஞ்சாலும் அந்த நீர் எங்க போகுது, திரும்ப வானத்துக்கு தான் போகுது. மறுபடியும் மழையா போகுது, மறுபடியும் மழையா போகுது. இதுதான் இயற்கை. இது நாட்டு தொழிலுக்கும் தேவைப்படுது, விவசாயத்துக்கு தேவைப்படுது. விவசாயம் வந்து வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நம்ம புதுக்கோட்டையிலிருந்து தாண்டி நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த தொழிலை நம்பி நிறைய பேர் வாழ்றாங்க. அரசுக்கு மிக தேவையா இருக்கு. இன்னொரு 3 மாநிலத்துக்கு தேவையான பேப்பரை வந்து நம்ம தமிழர் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அவ்வளவு உற்பத்தி பண்ணுது. அவ்வளவு தேவைக்கு மரம் வளர்த்து
அது பேப்பர் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. சவுக்கு மரம்ன்றது அது என்ன? சவுக்கு வந்து வெறும் பந்தல் காலுக்கு இதுதான் சரியாகும். அது வந்து நம்ம கடைசியில் சரி, அது கடைசியில் சுத்தமா சரிப்படாது. ஏன்னா மரம் வந்து வெடிக்கும். தோலை உரிச்சிட்டா மரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பழத்தை களையவும் முடியாது. அதனால சவுக்கு வந்து பந்த காலத்துக்கு தான் சரியாகும். இது ஆரஸ்பதி மரம். இந்த ஆரஸ்பதி 40 மரங்கள் இருக்கு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் நம்ம கண்டு வந்து மம்பட்டி கனை ரெடி பண்ண போறாரு. இந்த மாதிரி அறுத்துக்கிறாரு தேவையான அளவுக்கு. இது எத்தனை இன்ச்சு? இது 2.5 இன்ச்சு. அப்புறம் கனம் வந்து எவ்வளவு கனம் மம்பட்டி கை ஆகுதுன்னா 2 இன்ச்சு போட்டுருவா. கனம் கம்மியா இருக்கிறத 1.5 இன்ச்சு போட்டுருவா. அது சைஸுக்கு ஏத்தாப்புல நீங்க அப்படியே மாத்தி. ஆமா, அந்த மரத்தோட களத்தை வச்சு எந்தெந்த களை கொட்டுக்கா சுத்தி பிடிக்கா இப்படி களை கொத்து அது தேவையான புள்ளி நீங்க அப்படியே மாத்தி மாத்தி. ஆமா, எடுக்கிறது வந்து அந்த கிளை வருதுல்ல அந்த பிசுறு. ஆமா, இது பட்டறை தட்டுனால இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் நம்ம காண்டி வந்து மம்பட்டி கைப்பிடி, அதாவது கனை, அதை வந்து ரெடி பண்ண போறாரு. 2 அடியா 2 அடியா? இது 2 அடி. 2 அடி கனையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 1 அடி இருந்திருக்கு. என்ன சக்கை நகட்டினோம்னா அது கொஞ்சம் ரெடி ஆயிரும். ஆமா. அப்புறம் வந்து இந்த மிஷின் வந்து எல்லாமே பழசு, பழைய எறும்புகள்ல தான் வாங்கினது. நீங்களே ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க? ஆமா, எங்க அண்ணன் வந்து டெர்னல் படிச்சிருக்காரு. சரி, ஐடில அந்த ஐடில. ஆமா, 90 காலகட்டத்திலே படிச்சிருக்காரு. 90 85லயே படிச்சிட்டாரு. 85ல படிச்சுட்டு எல்லாமே சந்தையில போய் எடுத்து என்னென்ன தேவையை எடுத்து ஒரு சிறந்த இடத்துக்கார் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி இந்த மிஷின் பூரா செஞ்சது பூரா எங்க அண்ணன். இது எதுவுமே பூசி கிடையாது, எல்லாமே பழசுல எடுத்து செய்யப்பட்டது. இது சந்தையில எடுத்து செய்ய எங்களுக்கான அமைப்பை உருவாக்கிட்டோம். இப்பயே மதுரையில நிறைய பேர் இருக்காங்க. ராஜ்கோட்ல இருந்து மிஷினை எடுத்து வந்து ஆல்டர் பண்ணி எடுத்து. ஆமா, அந்த மாதிரிதான் மெத்தடு. இந்த மிஷின் வந்து எங்க கட்டுரைக்கு எப்படி தேவை, எந்த மாதிரி வடிவத்துல தேவை, எல்லாமே நாங்க ஐடியா பண்ணி மாட்டினது. நீங்க தொழிலுக்கு வரும்போது நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா? நிறைய பட்டறை வந்துச்சானே? அப்ப நிறைய, நானே ஒரு பட்டறையில வேலை தான் வந்தேன். நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அந்த விருப்பம், அந்த ஆர்வம் குறைஞ்சி, நிறைய பேர் ஆர்வம் குறைஞ்சி, ஆள் பற்றாக்குறை, வேலையாள் கிடைக்கிறது இல்ல. பார்த்தவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு. அப்படின்னு புது ஆள் வந்து வேலை வைப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. இருக்கிற சூழ்நிலை எல்லா தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஆமா, உடல் உழைப்பு வேலை வந்து அடுத்த தலைமுறை வர மாட்டேங்குது. ஏன் பிள்ளை வரல ஒரு கட்டையோட எடுத்து போட வர்றதில்ல. அப்ப என்னோட தொழில் முடியுது. அப்ப யாராவது இந்த பட்டறையில ஒரு 7 வயசு வேலை, ஒரு 10 வருஷம் வேலை தெரிஞ்சு அதுதான் அந்த ஆர்வம் தெரியும். பார்த்தது அப்படின்னா அண்ணன் வந்து மம்பட்டி கைப்பிடி அப்படியே அதுக்கு வர தூசி, இந்த தூசி பறகுனாலதான் நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர்றது. ஆமா, நம்ம உடம்புல தூசியா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு தூசி பிடிக்கும். நாங்க உடம்புல போச்சு எல்லாம் அதிகம் அடைக்கிச்சு. அதை வந்து ஒரு சில வாயில வச்சுக்குவோம். அது டேஸ்ட் நல்லா இருக்கு. அது மற்றவங்க வாயிலா இருக்கும். ஆனா இந்த வேலை உடம்புல தூசியா ஆயிடும். தூசியை தொடச்சா வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த மாவு பில்லு வேலை. ஆமா, அதை பழைய ஆளுகளே தூசியை வந்து தொடக்கவே முடியும். தொடச்சா வேலை பார்க்க முடியாது. சூப்பரா ரெடி பண்றாரு அண்ணே. பாருங்க, அப்படியே கூட எதுல இருக்கிறீங்களானே? ஆமா, இது வந்து புள்ள பூ இருக்கல, அது சுத்தி வச்சிருக்கோம். அது பூ இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணே பூ இருக்காரு. இந்த பூனோட சைஸ் வந்து ஒரு ரேட்டுக்கு வேண்டாப்புல சைஸ் மாறும். 80 கிராம், 100 கிராம், 150 கிராம் இந்த மாதிரி மாறும். 3 வகையான பூ இருக்கு. அண்ணே இருக்காரு. பூ இருக்கியாச்சு. வந்து ட்ரில்லிங் மிஷின்ல ஓட்ட போடணும். இதுதான் அந்த ட்ரில்லிங் மிஷினு. இல்லதான் அந்த ஓட்ட போடுவாரு. இது 1/2 இன்ச்சு ஓட்டையானே? இல்ல, இது போய் சின்ன ஓட்டை தான் போடுறேன். இதுல வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு பின்னால, முன்னாடி 1/4 இன்ச்சு, முன்னாடி 1/2 இன்ச்சு போடுவோம். ஓட்ட அமைப்பு இப்படிதான் இருக்கும். தேவைக்கு எப்ப விரிவுபடுத்திக்கலாம். விரிவுபடுத்திக்கலாம். அந்த மம்பட்டியோட காப்பி சொன்ன மாதிரி